தேங்க்ஸ்டா மச்சான். எதுக்குடா தேங்க்ஸ்? இல்ல ஆதி கேட்டதுக்கு என்னை பத்தி எதுவும் சொல்லாம இருக்கியே. அந்த ஆளை பத்தி எனக்கு நல்லா தெரியும், அதனாலதான் நான் எதுவும் சொல்லல. நீ ஏதோ ஒரு ஹெல்பிங் சென்ஸ்ல பண்ற, நான் அந்த ஆளு தப்பா தான் புரிஞ்சுப்பான், அதனாலதான் சொல்றேன். சரிடா சரிடா மச்சான், நான் காய்கறிலாம் வாங்கணும், நான் அங்கிட்டு போய் வாங்கிக்கிறேன், நீ வந்த வேலையை பாரு. சரிடா. பாய்டா. பாய்டா, பார்த்து போயிட்டு வா. சரிடா. இந்த காயெல்லாம் என்ன விலைமா? வாங்க தம்பி. பாட்டியம்மா, லிஸ்ட் சொல்றேன், அந்த காயெல்லாம் எடுத்து அள்ளி போடுறீங்களா? சரிங்க தம்பி, என்ன காய் வேணும் சொல்லுங்க. முதல்ல முருங்கைக்காய் போடுங்க. முருங்கைக்காய் எவ்வளவு? ஏன் தம்பி, நீங்க இப்பதான் புதுசோ? ஏன் பாட்டி? இந்த சந்தையில உங்களை பார்த்ததே இல்லையே, அதான் கேக்குறேன். ஆமா பாட்டி, நான் சந்தைக்கு புதுசுதான். ஆத்தி, இந்த செல்வி பாட்டிக்கிட்ட எல்லாம் மாட்டிக்கிட்டாரு. பயங்கரமா காசை கறக்குமே, எப்படி சொல்லுதுன்னு பாப்போம். அப்ப நல்லா காசை கறந்துட வேண்டியதான். என்னப்பா கேட்ட? முருங்கைக்காய் என்ன விலைன்னு கேட்டேன். முருங்கைக்காய் கிலோ 100 ரூபாப்பா. ஆத்தி, கிலோ 100 வாங்குது. இப்பதான் இந்த அக்கா கடையில ஒருத்தர் வாங்கிட்டு போனாரு, கிலோ 20 ரூபான்னாங்க. அட பாவி, இந்த பாட்டி கொள்ள காசு அடிக்குதே. இந்த பாட்டியை சும்மாவே விடக்கூடாது. கிட்டோன்னு வையே, அவர்கிட்ட 10,000 ரூபாய பிடிங்கிரும். இவருக்கும் ஒன்னும் தெரிய மாட்டேங்குது பச்சை. நம்மளே போய் ஹெல்ப் பண்ணுவோம். என்னப்பா, முருங்கைக்காவை போட்டுடலாமா? போட்டுடலாம் பாட்டி. அப்புறம் கத்திரிக்காய், வெண்டைக்காய், அவரைக்காய், பூசணிக்காய். பூசணிக்கானா எது பாட்டி? கீழே இருக்குல்லப்பா, அதுதான்ப்பா. ஓ, அதுதானா? ஒரு 2 கீத்து போட்டுருங்க. சரிப்பா. இதுக்கு மொத்தமா காசு எவ்வளவு வருது? கத்திரிக்காய், முருங்கைக்காய், அவரைக்காய், வெண்டைக்காய், பூசணி கீத்து எல்லாம் சேர்த்து 2000 ரூபா வருதுப்பா. ஆத்தி, 2000 ரூபாயா? ஆமா தம்பி, எல்லாம் ஒரு கிலோ இல்ல, எல்லாம் சேர்த்து 2000 ரூபா வருது. வேற என்ன தம்பி போடணும்? பாட்டி, என்ன பாட்டி, எங்க அம்மா கம்மியா தான் வரும்னு சொன்னாங்க. நம்ம கிட்ட வாங்குனீங்கன்னா ஃப்ரெஷ்ஷா இருக்கும் தம்பி, அதை விட நல்லாவும் இருக்கும். 15 நாளைக்கு வச்சு சாப்பிடலாம். நீங்க வாங்கிட்டு போறீங்கன்னு வைங்க, உடனே எல்லாம் அழுகி போயிடாது, அந்த அளவுக்கு ஃப்ரெஷ்ஷா இருக்கும். நீங்க வாங்கி சாப்பிட்டு பாருங்க, காசுக்காக பாக்காதீங்க, சுவைக்காக பாருங்க. இதுக்குன்னு 2000 ரூபாய் அதிகமே பாட்டி. எங்க அம்மா கொடுத்ததே 3000 ரூபாய் தானே, இன்னும் லிஸ்ட்ல வேற நிறைய இருக்கு. அதானே பார்த்தேன், திருச்ச மெனிக்கே இருக்கே அப்படின்னு. 2000 ரூபாயா? நல்ல கொள்ள காசு அடிக்குதுப்பா அந்த பாட்டி. இதோ வரேன். பாட்டி, இந்த சிரிக்க பத்த சிரிக்குமா வராளே, கரெக்டா இந்த தம்பி இருக்கும்போது வரா. நானே இந்த தம்பியை வளைச்சு போட்டு காசை சம்பாதிக்கலான்னு பார்த்தா, இந்த புள்ள வந்து எல்லாத்தையும் கெடுக்க போகுது. நேக்கா பேசி அனுப்பி விட்டுற வேண்டியதான். பாடியம்மா, என்ன பாட்டி, காய்கறி நல்ல பச்சை பசேன்னு இருக்கு போல. கீதா, இங்க என்ன பண்ற? நானும் காய்கறி வாங்க வந்தேன். அப்படியா? என்னவ நல்ல சிரிச்ச வேணிக்கு வந்து பேசுறாளே. என்ன? இல்ல, ஒண்ணு இல்ல. காய்கறி வாங்க வந்தீங்களா? ஆமா. என்ன காய்கறி வாங்கணும்? அம்மா லிஸ்ட் கொடுத்துருக்காங்க, அததான் வாங்கணும். சரி கொடுங்க, நான் வாங்கி தரேன். இல்ல வேண்டாம், உனக்கு எதுக்கு வீணா சிரமம்? கொடுங்கண்ணா. எப்படி வாங்க? கீதா, வேண்டாம். இப்ப வர போறீங்களா இல்லையா? பாத்தி, இவ வேற வராளே. என்ன பாட்டி, எம்புட்டு காய்கறி எல்லாம் கொஞ்சம் விலை கூட தாண்டி, அதான் எம்புட்டுன்னு கேட்டேன். ஆமா, முருங்கைக்காய் 100 ரூபான்னு சொன்னேன். அடியாத்தி, என்ன பாட்டி இம்புட்டு ரேட்டு சொல்றிய? ஏண்டியம்மா, நான் உள்ள விலையதான் சொல்றேன். நீங்களாம் சரிப்பட்டு வர மாட்டிய. பேசாம சாந்தி அக்கா கடையில போய் வாங்கிக்கிறோம். சாந்தி அக்கா கடையில 10 ரூபா தான் முருங்கைக்காய் 1 கிலோ. என்னது, 10 ரூபா தானா? அட ஆமாங்க, இந்த கிழவி உங்களை நல்லா ஏமாத்துறா. அப்படியா? அடி பாவி, இந்த பையன் கடைக்கு புதுசு, நல்லா காசை கறந்துடலான்னு பார்த்தா கரெக்டா வந்து நின்னுட்டா. என்ன பாட்டி, நாங்க அங்கேயே போய் வாங்கிக்கிட்டுமா? அம்மா இரு, முருங்கைக்காய் 10 ரூபானே கொடுக்குறேன். என்னது, 10 ரூபான்னு முருங்கைக்காய் கொடுக்குறாங்களா? ஆமாங்க, இவங்கள்ட்டலாம் இப்படி பேசிதான் வாங்கணும். உங்களுக்கு ஒன்றும் தெரியல. உனக்கு தெரிஞ்சா பத்தாதடி. சரி பாட்டி, முருங்கைக்காய் அள்ளி வைங்க. முருங்கைக்காய், அவரைக்காய், வெண்டைக்காய் இதெல்லாம் எம்புட்டு ரேட்டு? எல்லாமே 200 ரூபா போட்டேன்டி. ஒழுங்கான ரேட்டை சொன்னீங்கன்னா வாங்குவான், இல்லைன்னா இந்த கடையில யாரையும் வாங்க விட மாட்டேன்னு சொல்லிவிட்டேன். பாருடா, நம்ம பொண்டாட்டி பெரிய பச்சாரியா இருப்பாளோ. இருக்கட்டும், இப்படி இருந்தாதான் அம்மாவுக்கு கரெக்டான ஆளு. சரிடி அம்மா, கரெக்டான ரேட்டே போட்டு தரேன். அது தம்பி ஏதோ லிஸ்ட் வச்சிருக்கேன்னு சொன்னிச்சு, அதை வாங்கி கொடு. நானே எல்லா காயும் போட்டு கம்மியான ரேட்டாக கொடுக்குறேன். வாங்கி தரேன். கம்மியான ரேட்டுன்னு சொல்லிவிட்டு வத்தலும் சொத்தலுமா போட்டியே, அப்புறம் இங்கே வாங்க வர கஸ்டமர்கிட்ட எல்லார்கிட்டையும் சொல்லிடுவேன், நீங்கள் காசை வாங்கிவிட்டு வத்தலும் சொத்தலுமா தான் கொடுப்பியேன்னு சொல்லிடுவேன். எப்படி வசதி? ஓடு சக்க.
இல்லடி, நான் நல்ல காய்கறியாவே தரேன். அது சந்தைக்கு புதுசுன்னா இம்புட்டுயா கொள்ளடிப்பியே? நான் ஒன்றும் கொள்ளடிக்கலடி, வயசான பிள்ளை. நான் போய் வாங்கிட்டு வந்து போடுறேன், கொஞ்சம் எக்ஸ்ட்ரா காசு கொடுத்தா நல்லா இருக்குமேன்னு தான் சொன்னேன். சரி, எக்ஸ்ட்ரா கொடுத்தா நல்லா தான் இருக்கும், நானும் ஒன்றும் சொல்லலை. 4 காய்க்கு 2000 ரூபாயா வாங்குவீங்க? அதெல்லாம் உங்களுக்கே அநியாயமா தெரியல? தெரியாம கேட்டுவிட்டேன். தம்பி, நீங்களா பார்த்து ஏதாவது 5 10 கூட கொடுத்தீங்கன்னா இந்த பாட்டி மனசும் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும். செஞ்சிடலாம் பாட்டி, எல்லாத்தையும் அள்ளி போடுங்க இந்த கூடையில. சரிங்க தம்பி, கொண்டாங்க, அந்த லிஸ்ட்டையும் போட்டு கொண்டாங்க, நான் எடுத்து வைக்கிறேன். சரிங்க பாட்டி. ஆமா ஆமா, ஏதோ கொஞ்சம் காசு சம்பாதிக்கலான்னு பார்த்தா விடுறாளுங்களா அவளுக? எல்லாம் நம்ம நேரம். என்ன நீங்க என்ன ஏதுன்னு பார்த்து வாங்க மாட்டீங்களா? இல்ல கீதா, எனக்கு இதுதான் புதுசு, பழக்கம் இல்ல. அப்புறம் உங்களை யார் இப்படிலாம் அனுப்பி விட்டது? எங்க அம்மா தான் அனுப்பி விட்டாங்க. அம்மாவா? ஆமா, இன்னைக்கு கொஞ்சம் லேட்டா எந்திரிச்சிட்டேன், அதனாலதான் அம்மா என்னைய சந்தைக்கு வர சொன்னாங்க. ஏன் சிரிக்கிற? அவளை உங்க அம்மா இப்படியெல்லாம் வேற பழி வாங்குறாங்க? அதை ஏன் கேக்குற? நேத்து நான் சமைச்சேன் தெரியுமா? டேங்கப்பா, இது எப்ப? நேத்துதான். சட்டைக்காக எங்க அண்ணன்கிட்ட நான் சண்டை போட்டேனா, அதனால அம்மா அந்த மாதிரி பனிஷ்மெண்ட் கொடுத்தாங்க. உங்க அம்மா ரொம்ப சூப்பர் அம்மா, உங்களெல்லாம் இப்படிதான் பண்ணணும். ஆன்ட்டி கரெக்டா தான் பண்றாங்க. ஏதோ நான் வந்ததுனால காசு மிஞ்சிச்சு, இல்லைன்னா இந்த பாட்டி உங்களை நிறைய ஏமாத்திருக்கோம். வீட்டில் போய் நீங்க தான் திட்டு வாங்கியிருப்பீங்க. நான் வாங்கினா உனக்கு என்ன பிரச்சனை? நீ தான் என் கூட பேசவே மாட்டியே, திடீர்னு பேசுற, பேசாம போயிட்டே இருக்க. எப்ப எப்படி பிஹேவ் பண்றேன்னு எனக்கு சுத்தமா புரியல. நீ சிரிச்சு பேசுறேன்னு சொல்லிட்டு நானும் உன்கிட்ட சிரிச்சு பேசுனா திடீர்னு கோவமா பேசிட்டு போயிடுற. என்னதான் நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? நீங்க கேக்குறது எனக்கு புரியுது, நான் இல்லைன்னு சொல்லல, பெரிய தப்பு பண்ணிட்டேன். தப்பா? என்ன தப்பு? இல்ல, காலேஜ்ல ஹெச்ஓடி வந்து என்னை கூப்பிட்டு பேசினாங்க. ஆமா, ஏதோ பேசி அழுதுட்டு இருந்தியே, நான் பார்த்தேன். பாத்தீங்களா? ஆமா, அது விஷயமா தான் நான் அன்னைக்கு கேட்டேன். நீதான் எனக்கு எதுவும் இல்ல, நீங்க உங்க வேலையை பாருங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு போயிட்ட. இன்டர்னல் மார்க்கு கம்மியாயிடுச்சு, அதுக்கு காரணம் என்னன்னு யோசிச்சு பார்க்கும்போது பூர்ணி தான் சொன்னா, நீ கண்டதையும் நினைச்சிட்டு இருக்க, அதனாலதான் உனக்கு அப்படி ஆகுது, நீ எதை பத்தியும் யோசிக்காம உன் படிப்புல ஃபோக்கஸ் பண்ணு அப்படின்னா. ஓஹோ, அப்போ உன் படிப்பை கெடுக்கிறது நான் தான் நினைச்சுக்கிட்டேன். இல்ல, அப்படி சொல்ல வரல. நீ சொல்றத பார்த்தா அப்படிதான் இருக்கு. நான் முதல்ல அப்படிதான் நினைச்சேன். சரி, இப்ப எதனால அந்த ஒப்பீனியன் மாறுச்சு? நீங்க தான் OS புக்கு கொடுத்தீங்கன்னு இப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன். என்ன? ஆப்ரேட்டிங் சிஸ்டம் புக்கு. அது புரியுது, எப்படி தெரிஞ்சுக்கிட்ட? இதோ உங்க ஃப்ரெண்டு கிட்ட பேசிட்டு இருந்தீங்கல்ல, அப்பதான் கேட்டேன். நீங்க சத்தியமா என் படிப்புக்கு தடையா இருக்க மாட்டீங்க, உங்களை நான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன், என்னை தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க. இதுக்கெல்லாம் எதுக்கு மன்னிப்பு கேக்குற? நீ படிக்கணும்னு ஆசைப்படுற, நீ நல்லா படி, நீ நல்லா படிச்சினா அது எனக்கும் சந்தோஷம்தான். அப்பாடா, சிரிச்சிட்டியா? இதே மாதிரி எப்பவுமே சிரிச்சுக்கிட்டே இரு, உம்முன்னு மூஞ்சி வச்சுக்காத என்ன? சரி. படிப்புக்கு என்ன வேணும்னாலும் டைரக்டா எனக்கே ஃபோன் அடிச்சு கேளு. நம்பரை நோட் பண்ணிக்கோ. சொல்லுங்க. ஃபோன் எடுத்து நோட் பண்ணிக்கோ. இல்ல, நீங்க சொல்லுங்க, எனக்கு தெரியும். பாரா, 9876543210. ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கு. அப்ப சரி, நல்லா படிச்சு பெரிய ஆளா வரணும், சரியா? சரி. உனை தினமும் சுமந்திருப்பேன் ஒரு தாய் போல, உன்னிமையோடு நான் இருப்பேன், கண்ணிமைக்காமல் நான் ரசிப்பேன், உன்னோடு கலந்திருப்பேன் என் உயிரே, காற்றாக நான் இருப்பேன், மூச்சோடு கலந்திருப்பேன், உன் கண்ணீரை நான் துடைப்பேன் என் நண்பே. ஏப்பா தம்பி, நீ சொன்ன காய்கறி எல்லாத்தையும் வச்சாச்சுப்பா. அப்படியா பாட்டி? எம்பிட்டு ஆச்சு? 1500 ரூபாப்பா. சரிங்க பாட்டி. இந்தாங்க, எடுத்துக்கங்க, காசு கொண்டாங்க. வந்தா தரேன் பாட்டி. இந்தாங்க பாட்டி, கணக்கு கரெக்டா இருக்கா பாட்டி? சரியா இருக்குப்பா. ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்ஸ்லாம் எதுக்கு, நீங்க எனக்கு பண்ணியிருக்க உதவியை விட இதெல்லாம் ஒன்றும் பெருசு இல்லை. சரி, நான் இப்ப கிளம்புறேன். நீ எதுவும் வாங்க வந்தியா? ஆமா, ஊறுகாய் பிசினஸ் இருக்குல்ல, ஆமல்ல, அதுக்கு தான் வாங்கலான்னு வந்தேன். வாங்கிட்டியா? சொல்லியிருக்கேன், வாங்கிட்டு கிளம்புவேன். சரி, நல்லா படி. என்ன ஏதாவது ஹெல்ப் வேணும்னா கண்டிப்பா எனக்கு கால் பண்ணு. என் நம்பர். இதுக்கு முன்னாடியே எனக்கு கால் பண்ணியிருக்கீங்க. ஆமா, அப்பவே நான் சேவ்ல தான் வச்சிருக்கேன். ஓ அப்படியா? எதுனாலும் கண்டிப்பா நான் உங்களுக்கு கால் பண்றேன். அப்ப சரி, உன்னை வேணா கொண்டு விட்டுமா? இல்ல இல்ல, வேண்டாம் வேண்டாம், நான் போய்க்கிறேன். சரி கீதா, அப்ப நான் கிளம்புறேன். போயிட்டு வாங்க. இனிமேட்டு என்ன பிரச்சனையா இருந்தாலும் என்கிட்ட சொல்லிடணும். உம்முன்னு என்கிட்ட பேசாமலாம் இருக்கக்கூடாது, என்ன புரிஞ்சுதா?
கண்டிப்பா உங்கள்கிட்ட சொல்றேன். என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஆயிட்டீங்க. பெஸ்ட் ஃப்ரெண்டு தானா? உங்ககிட்ட சொல்லனா எப்படி? என்ன பிரச்சனையா இருந்தாலும் உங்ககிட்ட தான் முதல்ல சொல்லுவேன். சரியா? ஆ சரி, நான் கிளம்பட்டா? கிளம்புங்க. சரி கீதா, பாய். பை பை. உன்னை எப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு. அடடா நீ ஒரு பார்வை பார்த்தாய், அழகாய் தான் ஒரு புன்னகை பூத்தாய், அடி நெஞ்சில் ஒரு மின்னல் வெட்டியது, அதிலே என் மனம் தெளியும் முன்னே அன்பே உந்தன் அழகு முகத்தை யார் வந்தென் நிலமார்பில் ஒட்டியது. அப்ப இவன் தான் புக்கு கொடுத்துருக்கானா? இவ ஒழுங்கா படிக்காம இருந்திருக்கா, அதுக்கு பிரச்சனை இவன் நினைச்சிருக்கா. அதனாலதான் இவகிட்ட டைரக்டா கொடுக்காம மூலியமா கொடுத்துருக்கான். இப்பதான் புரியுது, இதை வளர விடவே கூடாது. வளர விட்டோம் கீதா நம்மளுக்கு கிடைக்கவே மாட்டா. கண்டிப்பா இவங்க 2 பேத்தையும் பிரிச்சே ஆகணும். பிரிக்கிறேன். அடியே கீதா, என்னை தாண்டி உனக்கு இவனை தான் ரொம்ப பிடிச்சிருக்கோ? விட மாட்டேன்டி உன்னைய. பாக்குறேன் இந்த ஆதியா இல்ல அந்த முரளியான்னு பாக்குறேன். மீனாட்சி, சொல்லுங்க. சேகர்கிட்ட எதுவும் சொல்லாத. ஏங்க? ஆமா மீனாட்சி, அவன் மனசு சங்கடப்படுவான்ல. எனக்கு என்னமோ அந்த அம்மா நடந்துக்கிட்டது சுத்தமா பிடிக்கவே இல்லை. எனக்கும் தான். எனக்கு என்னமோ பயமா தான் இருக்கு. நம்ம வேணா சொல்லி பாப்போமாங்க? சொன்னோம்னா நம்மளதான் கத்துவான். இப்ப என்னங்க பண்றது? நம்ம புள்ள போய் பொழைச்சுக்கோ. அம்மா இழந்த புள்ள அனுசரிச்சு போய்ப்பா. அதனால நீ அவன்கிட்ட எதுவும் சொல்லாத. ஏங்க, நம்ம பாட்டுக்கு நம்ம பிள்ளைய பாலுங்கணத்துல தள்ளுற மாதிரி இருக்கு. பாவம் அமிர்தா ஒன்னும் வாய் பேசலாம் பேச தெரியாதவ. எக்குள்ளேயே அவ பாட்டுக்கு இருந்தா. ஏதோ ஒரு பையனை விரும்பிட்டான்றதுக்காக சேகர் இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்திருக்கானே. யாரு என்னன்னு கூட விசாரிக்கல. ஒரு மாப்பிள்ளை இந்த மாதிரி வந்து கேட்ட உடனே அடுத்த மாப்பிள்ளைய பொசுக்குன்னு முடிச்சுட்டானே. நம்மளும் இதை பத்தி எதுவும் விசாரிக்காம விட்டுட்டோம். அந்த அம்மா நிச்சயதார்த்தத்துக்கு முன்னாடி ஒரு மாதிரியும் இப்போ ஒரு மாதிரியும் இப்பவே நடந்துக்குது. என்னதான் நடந்திருக்கும்? மாப்பிள்ளை கிட்ட இவன் நல்லா தான் பேசுறா, மாப்பிள்ளையும் நல்லா தான் பேசுறாரு. ஆனா அவங்க அம்மா வந்தா மட்டும் எதுவும் பேசாம அமைதியா நிக்கிறாரே. ஒரு வார்த்தை கூட சொல்லல. ரொம்ப பெரியவங்க தானே, ஆனு கூட கூப்பிட வேண்டாம். புடவை எடுத்து என்னம்மா நல்லா இருக்கா என்ன ஏதுன்னு கேட்கலாம்ல. என்ன இந்த மாதிரி இருக்கு இந்த பொம்பளை? சுத்தமா எனக்கு ஒன்னும் புரியலங்க. அதான் நானும் சொல்றேன். நம்ம ஏதாவது சொல்ல போய் நம்ம சொல்றத அவன் கேட்கவே மாட்டான். நம்ம ஏதோ அமிர்தாவுக்கு சாதகமா பேசுறோம்னு அவன் நினைச்சுக்கிட்டானா? அதுக்காக தான் நான் சொல்றேன். அப்பா. என்னப்பா? என்னப்பா புடவையெல்லாம் எடுத்துட்டீங்களா? எடுத்தாச்சுப்பா. எம்பிட்டு ரூபாய்க்கு எடுத்திய? 25,000 ரூபாய்க்கு எடுத்தாகப்பா. அப்பா. என்னம்மா? இன்னைக்கு புடவை எடுக்க போகும்போது லதா. அப்பத்தா எதுவும் சொல்ல வேணாம், நானே சொல்லிக்கிறேன். இல்ல அப்பத்தா. நீ சொல்லுமா, என்ன நடந்துச்சு? அப்பா, புடவை எடுக்க போகும்போது அப்பத்தா தாத்தாவை வாங்கன்னு கூட கூப்பிடல. என்ன? அப்புறம் புடவை வந்து அவங்க தான் செலக்ட் பண்ணாங்க. மிருதாவுக்கு கூட காட்டவே இல்லை. அப்பதா தாத்தாவுக்கும் ஒரு வார்த்தை கூட காட்டல. வந்தாங்க, எடுத்தாங்க, அப்புறம் போயிட்டாங்க. என்னம்மா சொல்ற? ஆமாப்பா, அப்படிதான் நடந்துக்கிட்டாங்க. என்ன விவரம்னு எங்களுக்கும் புரியல. மாப்பிள்ள வந்தாரா? மாப்பிள்ளைலாம் வந்தாருப்பா. ஆனா அவரும் எதுவும் சொல்லவே இல்லை. அவரு அவங்க அம்மா வரதுக்கு முன்னாடி வரைக்கும் நல்லா தான் பேசிக்கிட்டு இருந்தாரு. யாரு? அமிர்தா கூட பேசிக்கிட்டு இருந்தாரா? ஆமாப்பா, நல்லா சிரிச்சு தான் 2 பேரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அவங்க அம்மா வரலன்னு சொல்லிட்டு கூட்டிட்டு வர போனாங்களா. அப்புறம் அவங்க அம்மாவை கூட்டிட்டு வந்ததுக்கு அப்புறம் அவரோட முகமும் நடவடிக்கையும் அப்படியே மாறிடுச்சுப்பா. என்னம்மா சொல்ற? அதான்ப்பா எங்களுக்கும் ஒன்றும் புரியல. அமிர்தாவும் அதை பத்தி எதுவுமே கேட்கல. உனக்கு புடவை பிடிச்சிருக்கு தானே அப்படின்னு தான் அந்த அம்மா கேட்டுச்சு. உடனே அமிர்தாவும் சரி அப்படின்னு சொல்லிட்டா. அந்த அம்மா பாட்டுக்கு புடவை எடுத்துட்டு போயிடுச்சு. ஜாக்கெட்டை மட்டும் வாங்கிட்டு வந்துட்டோம்ப்பா. இன்னும் 2 நல்ல கல்யாணம். நீங்க என்னடானா இப்படி சொல்றீங்க? அப்பா, லதா சொல்றதெல்லாம் உண்மையா? சேகரு, அந்த அம்மா எது நினைச்சு பண்ணுதுன்னு எனக்கு தெரியலப்பா. நல்லாதான் இருந்துச்சு. ஒருவேளை இன்னைக்கு எதுவும் டென்ஷனா இருக்குமோ என்னமோ, இன்னும் சொல்ல முடியாதுல்லப்பா. நாங்களும் எதுவும் கேட்டு கடல. அந்த அம்மா வந்துச்சு, எடுத்துச்சு, அவங்க பாட்டுக்கு போனாங்க. கல்யாணம் நாங்க தான் பண்ணணும், அதனால சாப்பாட்டை நாங்களே போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போனாவ. அதனால சாப்பிட்டுட்டு நாங்களும் வந்துட்டோம். ஆமாப்பா, நான் தான் சொன்னேன்ல, மண்டபம் செலவு
சாப்பாடு செலவு எல்லாம் அவங்க எடுத்துக்கிறாங்கன்னு. அதனால அந்த கோவத்துல இருப்பாங்களோ என்னமோ, அதனாலதான் அப்படி நடந்திருக்குமோ என்னமோ. நீங்க எதுவும் கவலைப்படாதீங்கப்பா. நான் எதுவும் கவலைப்படலப்பா. பொண்ணை கட்டி கொடுக்க போறோம், வாங்க நல்லா சந்தோஷமா இருப்பாளா என்ன அதுவும் நம்மளுக்கு தெரியாது. நீ பாட்டுக்கு அவசரத்துல முடிவெடுத்துட்ட, ஊரறிய சரின்னு ஒத்துக்கிட்டாச்சு. இனிமேட்டு என்ன பண்ண முடியும்? நல்லதே நினைப்போம்ப்பா, கண்டிப்பா நல்லதே நடக்கும். உங்க வீட்டுல நல்லா சொத்து சோகம் நிறைய கிடக்கு. மொத்த மாப்பிள்ள தான். இந்த அம்மா எம்புடு காலம் இருக்க போகுது சொல்லுங்க. நம்ம லதாவே எடுத்துக்கோங்க. அவங்க மாமியாரு நல்ல உருட்டு கட்டியாட்டம் இருந்துச்சு. லதா போய் ஒரு 3 வருஷத்துலயே அந்த அம்மா மண்டையை போட்டுச்சு. அதே மாதிரி ஏதாவது ஒண்ணு நடக்கும்பா. முருதாவும் நல்லபடியா சந்தோஷமா இருக்கட்டும். நல்ல மாப்பிள்ளைன்னு சொல்றாவ. அவருக்கு வேற எந்த கெட்ட பழக்கமும் கிடையாதாம்பா. அதுவும் பெரிய விஷயம் தானே. அதெல்லாம் சரிதான்ப்பா, இருந்தாலும் அவரு அவங்க அம்மா பேச்சை கேட்பாரு போல. யாருதான்ப்பா அம்மா பேச்ச கேட்கல? எல்லாரும் அம்மா பேச்ச கேட்டுதான் நடக்கிறாங்க. இதோ பாருங்க, நானும் அம்மா பேச்ச தான் கேட்கறேன். கஸ்தூரி நல்லா சந்தோஷமா வாழலையா, கூட்டு குடும்பமா இருக்கலையா, கஷ்ட நஷ்டம் எல்லாம் பட்டு தான் திருந்தணும்பா. இல்லப்பா, நம்ம புள்ள எல்லா பிள்ளையும் கஷ்டப்படதான்ப்பா செய்யுது. அமிர்தா மட்டும் என்னத்த கஷ்டத்தை அனுபவிக்க போறா? அந்த பொம்பளைய கொஞ்சம் தாஜா பண்ணி வச்சுக்கிட்டா போதும். அந்த பொம்பளை தான் ராஜ்யமே. இந்த அம்மாவை தாஜா பண்ணி வச்சுக்கிட்டா இவளும் கொஞ்சம் ராணி மாதிரி இருப்பா, அவ்வளவுதான். நீங்க உங்க பேத்திக்கு அதை சொல்லுங்க. சரிப்பா. வேற என்னம்மா, கபோர்டு எடுக்கிறதுக்கு காசு கொடுத்துட்டியா? கொடுத்துட்டேன்ப்பா. எம்பிட்டு கொடுத்த? 2,30,000 ரூபாப்பா. என்ன, 2,30,000 ரூபாயா? ஆமாப்பா, அப்படி சொல்லிதான் அந்த அம்மா வாங்கிட்டு போச்சு. ஏமா, பீரவும் கட்டிலும் வாங்குறதுக்கு அம்புட்டு காசாம ஆகுது? உனக்கும் தானேமா வாங்கினது? 1,00,000 ரூபாயோட முடிஞ்சது இல்ல? இந்த அம்மா என்ன 2,30,000 ரூபாய் கேட்டிருக்கு? அதான் எனக்கும் ஒன்றும் புரியலப்பா. அந்த அம்மா தான் கேட்டாங்க, அப்பதான் அதான் எடுத்து கொடுத்தாவ. என்னம்மா நடக்குதுங்க? என்னன்னு தெரியலப்பா. கட்டிலும் பீரவும் மரக்கட்டையில வாங்க போறாங்களாம். அதுவும் அவங்க பேத்திக்கு தான் அப்படின்னு சொல்லி தான்ப்பா அந்த அம்மா வாங்கிட்டு போச்சு. எல்லாம் என் தலை எழுத்து. இவ ஒழுங்கா இருந்திருந்தா இந்த மாதிரிலாம் காசு இறைக்க வேண்டிய அவசியம் வந்திருக்குமா? இங்க பாருலதா, சொல்லுங்கப்பா. நீதான் சொல்ற அப்பா அம்மாவும் மதிக்கல. நிச்சயதார்த்தத்துக்கு புடவை எடுக்கும் போது இந்த மாதிரி நடந்துக்கல, இப்ப இந்த மாதிரி நடந்துக்கிறாங்கன்னா இந்த பிள்ளை வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்காம எதையாவது உளறி இருக்குன்னு நினைக்கிறேன். இங்க பாருலதா, இந்த பிள்ளைகிட்ட போய் மாப்பிள்ளை கிட்ட எதையாவது சொல்லி வச்சியான்னு கேளு. இதுதான் எதையாவது வாயை விட்டு உளறி இருக்கும். கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்கும் மாப்பிள்ளை கூட பேசவே இல்லை. இப்ப மாப்பிள்ளை கூட நல்லா பேசுறானா அவன் மனசுல எதுவுமே இல்லைன்னு அர்த்தம். அப்படின்னா கண்டிப்பா மாப்பிள்ளை கிட்ட ஏதோ ஒண்ணு சொல்லியிருக்கா. அவர் தான் எல்லாத்தையும் போய் சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன். என்னன்னு எனக்கு தெரியலப்பா. இவளுக்கு ஏமா இந்த புத்தி? ஒழுங்கா வாழணும்ன்ற அக்கறையே இருக்காதா? உன் தங்கச்சி தானே, எதை சொல்லணும் எதை சொல்லக்கூடாதுன்னு கூட அறிவு இருக்காது? இல்லப்பா, என்னன்னு தெரியாம நம்மளா ஏதாவது பேசக்கூடாதுல்லப்பா. எல்லாம் சரிதாமா. உன் தங்கச்சி பண்றது பார்த்தாலே எனக்கு கடுப்பா வருது. கல்யாணம் பண்ணிட்டு நல்லபடியா போகணுமேனு பாக்குறேன். இவ பேருக்கு எடுத்துக்கிட்டு தான் போறா போல. எனக்கு தெரிஞ்சு இவ தான் எல்லா வேலையும் பார்த்துருக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த அம்மா இந்த மாதிரிலாம் நடந்துக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? ஆமாப்பா, புரியுது. எல்லாத்துக்கும் காரணம் அந்த லவ். அவ வாயை ஒழுங்கா வச்சுட்டு இருந்தா இந்த பிரச்சனை எல்லாம் வந்திருக்கவே வந்திருக்காது. என்னத்த சொல்ல, ஓய அவ தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டு அனுபவிக்க போறா, அனுபவிக்கிட்டான். இங்க பாருலதா, இதுக்கப்புறம் ஒரு நயா பைசா கூட நான் தர மாட்டேன். இஷ்டத்துக்கு பேசி வைப்பாலாம். நான் எல்லாத்தையும் காசு போட்டு இறக்கணுமா? கொஞ்ச நாள் போய் அனுபவிச்சாதான் அவளுக்கும் கொஞ்சமாவது புத்தி வரும். நல்லா பாடட்டும். நம்ம கிட்ட காலேஜ்ல எங்கிட்டலாம் போனாலும் யாருக்கு தெரியும்? நம்ம கிட்ட எம்பிட்டு நாளா சொல்லாம மறைச்சிருக்கா. நல்லா பாடட்டும். அப்பா சும்மா இருமா நீனு. அவளுக்கு வக்காலத்து வாங்குறதா இருந்தா நீ இந்த வீட்லயே இருக்காத. அவ ஒழுங்கு மரியாதையா ஒழுங்கா இருக்க சொல்லு. கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு ஒழுங்கா வீட்டை விட்டு போ சொல்லு. இருக்கிறவங்க மரியாதையை கெடுத்துக்கிட்டு இருக்காம. சரிப்பா. நீ தான் பேசி அவ ஏதாவது சொல்லியிருக்காளா என்ன ஏதுன்னு கேட்டு விசாரிச்சு என்கிட்ட சொல்லு. சரிப்பா, நான் கண்டிப்பா விசாரிக்கிறேன். அப்படி ஏதாவது சொல்லி வச்சிருந்தா சரியான கிறுக்கு புத்தி. யார்கிட்ட வளரணுன்ற அறிவு இருக்காது. அதெல்லாம் பெத்து போட்டுட்டு அவ பாடி கிளம்பி போயிட்டா. இது இருந்துகிட்டு ஏன் உசுர வாங்குது? இங்க பாருமா, கல்யாணம் முடிக்கிற வரைக்கும் ஒழுங்கா இருக்க சொல்லு. இல்லன்னு வையே நானே கொண்டு போட்டுட்டு ஜெயில போய் உட்காந்துக்குவேன். அப்பா நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்கப்பா. இந்த மாதிரி ஒரு புள்ளைய பெத்து போட்டு நான் எப்படிமா பொறுமையா இருக்கிறது? சே, எல்லாம் அவ்வளவு சொல்லக்கூடாது, உங்களை சொல்லணும். நீங்க தானே பொத்தி பொத்தி வளர்த்திய. சேகரு, பேசாதியப்பா. உங்க பேத்திக்கு இதை கூடவா சொல்ல மாட்டிய? எனக்கு தெரிஞ்சு இவதான் வாயை திறந்து சொல்லி இருக்கணும். இருக்கு பிடிச்சவ. உங்களெல்லாம் என்னத்த சொல்ல, எல்லாம் என் தலை எழுத்து. சே, ஏங்க சொல்லு மீனாட்சி. நம்ம என்னங்க தப்பு பண்ணோம்? உங்க அம்மா விட்டுட்டு போயிட்டா. நம்ம அந்த பிள்ளைய நல்ல பிள்ளையா தான் வளர்த்துருக்கோம். நான் இந்த பயலுக்கு மட்டும் புரியவே மாட்டேங்குது. அவ அந்த மாதிரி சொல்லியிருந்தாலும் அவ உண்மையை தானே சொல்லியிருக்கணும்னு ஆசைப்படுறா. இந்த பையலும் அதை தானே சொல்லுவான், உண்மையா இருக்கணும், யாருக்கிட்டே ஏமாத்தக்கூடாது, பொய் சொல்லக்கூடாதுன்னு. அவனுக்கு ஒரு விஷயம் நடக்கும்போது அதை பொய் சொன்னா என்னங்கிறான். பாவம் அமிர்தா, அவ அங்க எப்படி போய் இருக்க போறாளோ என்னமோ எனக்கு தெரியலங்க. நீ எதுக்கும் கவலைப்படாத. எல்லாம் தலை விதிப்படிதான் நடக்கும். என்ன நடந்தாலும் நம்ம எதுவுமே பண்ண முடியாது. அதை முதல்ல புரிஞ்சுக்கோ. அவன் என்ன நம்மள தானே திட்டிட்டு போறான். நம்ம இந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்னு அமிர்தாவுக்கும் புத்திமதி சொல்லுவோம்.
சரிங்க. அங்க போய் வாழ போறது அவதானே. உஷாரா இருந்துக்கமான்னு நம்ம தான் சொல்லி கொடுக்கணும். அப்பாவித்தனமா இருக்காதம்மா, எதனாலும் யாரையும் நம்பாதன்னு சொல்லணும். நம்ம வீட்டுல அப்படி வளர்க்காம எல்லாரையும் வெகுலியா வளர்த்தாச்சு. அதுக்கு அந்த பிள்ளை என்ன பண்ணு பாவம். ஆமாங்க, அவ அங்க போய் ரொம்ப கஷ்டப்படுவாரோன்னு ரொம்ப மனசுக்கு கஷ்டமா இருக்கு. அதெல்லாம் கிடையவே கிடையாது. என் பேத்தி எல்லாத்தையும் சமாளிச்சுட்டு வந்துருவா பாரு. சமாளிச்சா நல்லதுதாங்க. இந்த மாதிரி பொம்பளையா இருக்கு, எனக்கே கொஞ்சம் பயமா தாங்க இருக்கு. இந்த பிள்ளை வாயும் பேசாது, எப்படிங்க போய் சமாளிக்க போகுது? என்ன இருந்தாலும் சேகர் கல்யாணத்தை நிறுத்த மாட்டான். கல்யாணம் இவரதோட தான் ஆக போகுதுன்னு தெரிஞ்சு போச்சு. பேத்தி ஏதோ கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு. நம்மளும் கொஞ்சம் செய்தியை சொல்லி வைப்போம். அவ தன்னை மாத்திக்கிடுவா. நீ எதுக்கும் கவலைப்படாத. சரிங்க. கண்டிப்பா இவன் காய்கறியை வாங்கிட்டே வந்திருக்க மாட்டான், சொதப்பி வைப்பான். வரட்டும், கண்டிப்பா 1-2 காயை விட்டுருப்பான். அப்படி மட்டும் என் கண்ணுக்கு தெரிஞ்சது, இன்னைக்கு நல்லா வச்சு செய்யணும் அவனை. முருகன், அம்மா. முருகன், எனக்கு ஸ்ட்ராங்கா ஒரு காஃபி போட்டு எடுத்துட்டு வரீங்களா? என்னம்மா இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க போல. ஆமா முருகன், இந்த பையன் ஒழுங்கா காயை வாங்கிட்டு வர மாட்டான். அடுத்த டாஸ்க்கு என்ன கொடுக்கலான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். யோசிச்சு தலைலாம் வலிக்குது. அதனாலதான் ஸ்ட்ராங்கா ஒரு காஃபியை குடிச்சிட்டு அப்புறம் பொறுமையா யோசிக்கலாம்ல. சரிதாம்மா. சரி, நீங்க போய் அப்படியே ஸ்ட்ராங்கா ஒரு காஃபி போட்டு எடுத்துட்டு வாங்க. சரிங்கம்மா. மா. என்னடா, காய்கறிலாம் வாங்கிட்டு வந்துட்டியா? வாங்கிட்டேனே. நிஜமாவா? எல்லா காயும் வாங்கிட்டேன். அது எப்படி? உங்க பையனா கொக்கா வேணும்னா நீங்களே செக் பண்ணி பாருங்க. இவனுக்கு எப்படி எல்லா காயும் தெரியும்? என்னம்மா, இவனுக்கு எப்படி எல்லா காயும் தெரியும்னு பாக்குறீங்களா? இல்லடா, எல்லா காயும் படிச்சு பார்த்துட்டு நல்லா வாங்கிட்டு வந்திருக்கேன். மொத்தமா 1500 ரூபாய்க்கு தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். எம்புட்டு காயும் 1500 ரூபாய்க்கா? ஏய், வத்தலும் சுத்தலமா வாங்கிட்டு வந்திருக்கியா? அப்படிலாம் ஒன்றும் இல்லை, ஃப்ரெஷ்ஷாக தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஃப்ரெஷ்ஷாவா? உன்னைய நான் நம்ப மாட்டேன்டா. வேணும்னா முருகன் கூட்டிட்டு வந்து பார்க்க சொல்லுங்க. அப்படியா, இரு வரேன். முருகன், காஃபி போட்டுட்டு இருந்தாங்க. அதெல்லாம் இருக்கட்டும். இந்த பையன் காய்கறி எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துட்டானா? நீங்க அதை வாங்கி எல்லாம் கரெக்டா இருக்கான்னு சரி பார்த்து சொல்லுங்க. சரிங்கம்மா. கொடுங்க தம்பி. இந்தாங்கண்ணே. முருகன், என்னம்மா? சீக்கிரமா செக் பண்ணுங்க. தலும் சொத்தலுமா இருந்தா கூட என்கிட்ட சொல்லிடணும், சரியா? உனக்கு சப்போர்ட் பண்ணிட்டுலாம் இருக்கக்கூடாது. இல்லம்மா, நான் கண்டிப்பா சொல்லிடுறேன். சரி, சீக்கிரம் செக் பண்ணிட்டு சொல்லுங்க. சரிம்மா. இந்த பையன் எப்படி வாங்கியிருப்பான்? இவனுக்கு என்ன காய்கறி எது என்னன்னு ஒண்ணுமே தெரியாதே. இவன் எப்படி வாங்கியிருப்பான்? இந்த பையனுக்கு அந்த அளவுக்கு அறிவு இருக்கா என்ன? இருக்காது. கண்டிப்பா தப்பா தான் வாங்கியிருப்பான். கரெக்டு முருகண்ணே, அவர் சொல்லுவார்ல காய் தப்பா வாங்கியிருக்காருன்னு. அப்ப பாத்துக்கலாம். அம்மா, இங்க என்னடா? இல்ல, ரொம்ப நேரமா கீழே குனிஞ்சுக்கிட்டு யோசிச்சிட்டே இருக்கீங்களே, அதான் என்னன்னு கேட்கலான்னு பார்த்தேன். அதுவா, வேற ஒண்ணும் இல்ல. அம்மா என்ன சமையல் பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். நான் சொல்லட்டுமா? என்ன? எனக்கு எப்படி இவ்வளவு காய்கறி வாங்க தெரியும் அப்படின்னு தானே யோசிச்சுட்டு இருக்கீங்க. சே, எனக்கு தெரியுமா. ஆமாண்டா. இப்ப என்ன, அதை பத்தி தான் நினைச்சிட்டு இருந்தேன். எப்படியா இருந்தாலும் நீ தப்பா தான் வாங்கியிருப்ப. முருகானை வந்து சொல்லட்டும், அதுக்கப்புறம் நம்புறேன். உண்மையாலுமேம்மா, இங்க எனக்கு பெரிய ஹெல்ப் பண்ணிருக்கீங்க. பெரிய ஹெல்ப்பா? என்னடா உளர்ற? நான் கூட காய்கறி வாங்குற போற நேரத்துல எப்படி இருக்குமோ என்னமோ இருக்குமோன்னு நினைச்சேன். ஆனா நீங்க அனுப்புனதுனாலதாம்மா எனக்கு நல்ல விஷயம்லாம் நடந்திருக்கு. நல்ல விஷயம் நடந்திருக்கா? ஆமா. ஏய், எதையாவது உளறிக்கிட்டு இருக்காத. நான் எதையும் உளரலமா. இங்க பாருடா, முருகானை வந்து 2 தப்பு 3 தப்புன்னு சொல்லட்டும். அடுத்து என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்கலான்னு தான் யோசிச்சுட்டு இருக்கேன். இன்னைக்கு எந்த தப்புமே வராது, அடிச்சு சொல்றேன். இவன் என்ன இவ்வளோ கான்ஃபிடென்ட்டா சொல்றான்? பாப்போம். ஆமா, சொல்லுங்க முருகன், எல்லாத்தையும் கரெக்டா வாங்கிட்டு வந்திருக்கானா? காய் எல்லாமே கரெக்டா வாங்கிட்டு வந்திருக்காரு. எப்படி? இல்லையே, நீங்க சரியா பாத்தீங்களா இல்லையா? நான் சரியா பாத்துட்டேம்மா. காய் எல்லாமே கரெக்டா வாங்கிட்டு வந்திருக்காரு. என்ன முருகன் சொல்றீங்க? இந்த காயும் வத்தலும் சுத்தலமாலாம் வாங்கிட்டு வரலையா? இல்லம்மா, எல்லா காய்கறியும் ஃப்ரெஷ்ஷா நல்லா இருக்கு. எந்த காயும் வத்தலும் சுத்தலமா இல்ல. நம்ம போயிருந்தா கூட இந்த மாதிரி வாங்கியிருக்க மாட்டோம். ஆனா தம்பி போய் வாங்கியிருக்கனா உண்மையிலுமே ஆச்சரியம் தாம்மா. நம்ப முடியலையே. என்னன்னா நீங்களும் ஒரு வாட்டி வேணா செக் பண்ணி பாருங்க. இல்ல வேணாம் முருகன். சரிங்கம்மா, நான் போய் சமைக்கிற வேலையை பாக்குறேன். சரி போங்க. எப்படிமா, நான் நல்லா சூப்பரா பண்ணிட்டேன்ல? அது எப்படிரா? தட் இஸ் முரளி. உண்மையாலுமே சொல்றேன், நீங்க என்னை சந்தைக்கு அனுப்புனதுனால எனக்கு எந்த வருத்தமும் இல்லை. இனிமேட்டு சந்தைக்கு போகணும்னா சொல்லுங்க,
நானே போய் வாங்கிட்டு வந்துடுறேன். எனக்கு நிறைய நல்ல விஷயம்லாம் நடந்துச்சு தெரியுமா. ஃபார் a கிரேட் மம்மி. தேங்க்யூ ஸோ மச். ஐ லவ் யூமா. சரிம்மா, எனக்கு வேலை நிறையா இருக்கு, போய் படிக்கிறேன். பாய், see you. வேற ஏதாவது வேலை இருந்தா சீக்கிரமா யோசிச்சு சொல்லுங்க, நான் பண்றதுக்கு ரெடியா இருக்கேன். வரேம்மா. டேய் டேய், இவன் சொன்ன மாதிரி கரெக்டாக காயெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கானே. இது இம்பாசிபிள். இதில் வேற நல்ல விஷயம்லாம் வேற நடந்திருக்குங்கிறான். யார் இவனுக்கு சொல்லி கொடுத்து வாங்கியிருப்பா? ஒருவேளை பூர்ணி எதுவும் வந்திருப்பாளோ? என்ன ஏதுன்னு தெரியலையே. அன்னைக்கு ஃபோன் அடிச்சு கேட்டால் தெரிஞ்சிடும். சரி வாங்க, பூர்ணி எதுவும் போனாலான்னு கேட்டு பார்ப்போம். அப்போ தெரிஞ்சிடும் இவனோட லட்சணம். அவனே, நீ சத்தியமாக இந்த மாதிரிலாம் பண்ணுற கேஸே கிடையாது. உனக்கு யாரோ ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அது யாருன்னு நானே கண்டுபிடிக்கிறேன்.